ஈவு அப்படிங்கிறத கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம். மீதி வரக்கூடிய தொகை வந்து ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஈவு அப்படிங்கிற அந்த தொகை இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கணக்கில் எடுத்துக்கணும். ராசி ஆதாயத்தில் வரக்கூடிய ஈவை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதை 3ஆல் பெருக்கணும். அதாவது கோஷன்ட்டை வந்து 3ஆல் பெருக்கணும். ஃபஸ்ட்டு பெருக்கணும்னா ஒரு தொகை வரும் 9. இதை வந்து 5ஆல் கூட்டணும். இதே கான்செப்ட் தான். அந்த ஈவை எடுத்து 3ஆல் பெருக்கணும். அப்போ ஈவு என்ன 3 தானே. அந்த 3 வந்து 3ஆல் பெருக்கினீங்கன்னா 9 வரும். 9 + 5 எவ்வளோ வரும்? 14 வரும். 14 வந்து 15ஆல் வந்து வகுத்தீங்க அப்படின்னா வகுக்க முடியாது. அதனால் வந்து 14 அப்படியே எடுத்துக்கிறோம். 15க்கு மேலே போனால் நீங்கள் அதை வகுக்கலாம். இதுவே வந்து 0 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 15ன்னு எடுத்துக்கலாம். 15க்கு கீழே வந்ததுன்னா அந்த நம்பர் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 14 15ஓட வகுப்படாது அப்படிங்கிறதுனால 14 அப்படியே எடுத்துக்கிறோம். அப்போ விரயம் வந்து 14. இப்போ உங்களுக்கு ஆதாயம் வந்து சொற்ப ஆதாயம் 2ஆக தான் இருக்குது. விரயம் வந்து அதிகமாக இருக்குது, 14 இருக்குது. பல மடங்கு வந்து அதிகமாக இருக்குது விரயம். அப்போ இந்த ராசியில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து ஆதாயம்